ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 316. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செம்ம ஃபன் ஆக்ஷன்டு ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ எத்தனை பேர் இந்த மூவியை பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு செம்ம ஒரு ஃபன் ஆக்ஷன் மூவின்னு சொல்லலாம். அதாவது நான் அந்த ஃபஸ்ட்டு இந்த ட்ரெய்லர் பார்த்தப்போ எனக்கு ஃபீல் ஆன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்மேன் பாடி கார்டு ரேஞ்சுக்கான அந்த ஒரு ஃபன் அண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்குன்னு நினச்சேன். பட் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருந்துச்சு. அண்ட் ஃபன் வந்து ஹிட்மேன் பாடி கார்டோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஏன்னா அந்த ஹிட்மேன் பாடி கார்டுன்றது டோட்டலாக ஒரு மாதிரி ஷிஃப்ட் ஆனது. பட் அதுக்கு ஈக்குவலாக இந்த ஹெட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்லேயுமே அந்த மூவியில் ஃபன்ஸும் ஆக்ஷன்ஸும் தாறுமாறாக இருக்குது. ஸோ ஒரு செம்ம ஒரு ஃபன் மூவி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட ஒரு ஒன்லைன் அப்படின்றத சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஜான் சினா அண்ட் ஐட்ரஸ் எல்பா இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு மெயின் லீட் ரோல் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஜான் சினா வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க அண்ட் ஐட்ரஸ் எல்பர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷனை ஒரு மாதிரி அதில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே டோட்டலாக ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கான்வர்சேஷனே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதாவது எப்படின்னா, அதை விஷன் பண்ணுறது அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே எதுக்கு எடுத்தாலுமே ஏதோ ஒரு பஞ்சாயத்துலேயே போய்கிட்டு இருக்கு, கான்வர்சேஷன்லேயே போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஒரு சேர்ந்து ஒரு முடிவை எடுத்து அந்த ஒரு மூவியை ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் பார்த்துருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து பிரைம் மினிஸ்டர் ஸோ அவர் சொல்கிறதுனால ஐட்ரஸ் எல்போ அவர் வந்து எப்படின்னா கஷ்டப்பட்டு இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கேன். பட் ஒன்றை மாதிரி ஜான்சன் அவர் எப்படி வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மூவியில் நடித்து ஒரு ஆக்டராக ஃபேம் ஆகி அதுக்கப்புறமா அந்த பிரசிடெண்ட் ஆகிருக்கேன். ஸோ இதை பற்றி சொல்லும்பொழுது உன்னை விட நான் அதிகமாக கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நீ ஈஸியாக வந்துட்டேன், அதனாட்டி உனக்கு அதனுடைய வலி அந்த பொசிஷனுடைய பவரும் அதனுடைய இதுவும் உனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அவங்களுக்குள்ளார அந்த டிஃப்ரெண்ட் அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கும். அண்ட் போக போக அந்த மூவியில் அவங்களுடைய டோட்டல் அதாவது ரெண்டு பேருடைய அந்த திங்கிங் அவங்களுடைய எல்லாமே ஒரு வேவ் லென்த்தில் கனெக்ட் ஆகி ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை யோசிக்கிற மாதிரி அதை ஃபைனலில் கிளைமேக்ஸில் முடிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. விக்டர் கிராடிஃப் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு பிளாக் இதில் ஒரு மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்ருக்காரு. அவருடைய பையன் தான் நியூக்ளியர் வெப்பனை வந்து ரெடி பண்ணுறதுக்கான அதாவது அதனுடைய பிக் பொட்டென்ஷியல் இருக்கிறத க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தேவைப்பட்ட பொருளை இவர் பிளாக் மார்க்கெட்டில் வாங்கி கொடுத்ததாட்டி ஏதோ ஒரு வெப்பன் க்ரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த இடத்த டெஸ்ட்ராய் பண்ணதாட்டி அவன் பையனும் இறந்துருப்பான். ஸோ அந்த விக்டர் கிராடிஃப் வந்து இவங்களை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடைய இவங்களை அதாவது பிரசிடெண்ட்டையும் பிரைம் மினிஸ்டரையும் அதாவது அவங்கள டார்கெட் பண்ணி சூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கா, விக்டருக்கு யார் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி அது போகும். நடுவில் வந்து நோயல் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. நோயல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் அதாவது சாம் அவங்களுடைய ஒரு லவ்வராக ஒர்க் பண்ணி அவங்களுடைய ஒரு சில வாக்குவாதத்தினால பிரிஞ்சு அவங்களுடைய டெஃபினேஷன் தாட்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்ததாட்டி பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் லிட்ரலாக கூலாக இருக்கும். அந்த நாயல் கேரக்டருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி பக்காவாக செம்ம கூலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ என்ஜாய் பண்ணி அந்த ஒரு கேரக்டரை வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் கடைசி ஒரு 20 மினிட்ஸ் ஃபுல்லாக பயங்கர ஆக்ஷனோட அது முடிச்சது உண்மையுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அது பார்க்கும்போது லைக் செம்ம இன்டென்ஷனான ஃபைட்டுங்க. ஸோ எந்த இடத்துல உங்கள்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியாத அளவுக்கு அது டக்குன்னு அந்த ஒரு ஆக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ ஆக்ஷன்ஸ் அண்ட் ஃபன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மூவியில் இருக்குது. ஸோ ஒரு ஃபன்னான அண்ட் ஆக்ஷனோட இருக்கிற ஒரு மூவி ஏதாவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் இந்த மூவி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதான் ஒன்லைன் சொல்லலாம். அதாவது விக்டர் கிராடிஃப் அப்படின்ற ஒருத்தவர் வந்து நம்ம ஜான் சினா அண்ட் ஐட்ரஸ் எல்போ ஸோ இவங்க ரெண்டு பேருமே கொல்றதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கான பேக் ஸ்டோரி சொல்லி அதுக்கான ரீசன் என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை விக்டருக்கு யார் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றத கண்டுபிடிச்சி ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் சொல்ல முடியாது, பட் ஒரு செம்ம ஒரு ட்ராவலிங்கான ஒரு பதட்டத்தோடு இருக்கிற ஒரு ஆக்ஷன்ஸ் மூவின்னு சொல்லலாம். பதட்டம் நமக்கு இருக்காது அவங்களுக்கு. ஸோ ஒரு மாதிரி செம்ம ஒரு ஃபன் அண்ட் கூலான ஒரு மூவி ட்ரை பண்ணுறதுக்கு உண்மையாலுமே ஒர்த்தியாக இருக்கும். அண்ட் ஒரு இடம் ஃப்ரேமுமே ஒரு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு ஃபன்ஸை வந்து கரெக்டாக கொடுத்துருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் நீங்கள் வந்து அந்த ஒரு இன்டென்ஷனால் அந்த ஆக்ஷன்ஸை பார்க்கும்போது அந்த ஒரு ஆக்ஷன் மட்டுமே அந்த மூவிக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம ஒரு இன்டென்ஷனான ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்று இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு ஹோல்சமாக ஃபீல் ஆச்சு. லைக் இந்த மூவியை பார்க்கும்பொழுது எந்த ஒரு டென்ஷன் எதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸாக ஒரு ஃபன் அண்ட் ஆக்ஷன் மூவியை பார்த்த ஒரு ஃபீல் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். அண்ட் இந்த ஹெட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அதை பார்த்த உடனே எனக்கு ஃபீல் ஆனது ஓகே நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹிட்மேன் பாடிகார்ட் மாதிரி இருக்கிற ஒரு மூவி அனதர் மூவி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு.
ஒரு செம்ம ஒரு ஜாலியாக கொண்டு போனாங்க அந்த மூவி. பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரசிடென்ட் இவங்க 2 பேருடைய அந்த நோக்கமும் கிளைமேக்ஸில் ஒரு சேரும் பாருங்கள். அது ஒரு மாதிரி செம்ம ஒரு ஃபீல் ஹோல்சமாக இருக்கும். அண்ட் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. கிளைமேக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன் வந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எல்லாமே அந்த ஒரு ஃபன்ஸை வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி பக்காவாக டெலிவரி பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபன் அண்ட் ஆக்ஷன் மூவி பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தவங்க உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சுன்றதையுமே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ ஓஎஸ் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.